அதில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு யார் இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 4 இமேஜஸ் தேவைப்படும். அதில் ஒன்று ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கணும், அது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு இப்போ நான் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீ மாஸ்க் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் இருக்கிறது தான். நீங்க எப்படி வந்து ஒரு இமேஜ் கையை வச்சு நகர்த்துவீங்களோ அதே மாதிரி இப்போ பாருங்க, என்னோட அந்த இதுலயே தெரியும் நான் எப்படி மெதுவா மூவ் பண்றேன்னு. நீங்க எப்படி ஒரு இமேஜை வந்து கிராஸா திருப்புறது அந்த மாதிரி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க 2 கையை வச்சு ஜூம் இன் பண்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் அடுத்த இமேஜும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி தான். ஸோ சேம் மாஸ்க் ஆப்ஷன். இப்போ நான் இதை வந்து ஆப்போசிட் சைடாக கொண்டு வர மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த லைனை பிடிச்சி தள்ளுனீங்கன்னா மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். சும்மா நான் வந்துட்டு வாயில சொல்கிறேங்காட்டி அப்படியே உங்களுக்கு ஈஸியாக வந்துடாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நானே இந்த மெத்தடை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன். நம்ப முடியலனால அதுதான் உண்மை. ரொம்ப ஈஸி தான் அது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பிப் ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு இமேஜ், ஸோ சென்டர் இமேஜ்க்காக நான் ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மீதி 2 இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 2ம் முன்னாடி வந்துடும். ஸோ இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த இமேஜ் வந்து சைடுக்கு கொண்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 2 இமேஜ், இந்த சைடில் 2 இமேஜும் வந்துட்டு ஒரே இதில் அளவில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சும்மா மாஸ்க் ஆப்ஷன் வந்து நம்ம ஓனாக தான் இது ஆட் பண்ணியிருப்போம், அதனால அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பிப் ஆப்ஷனில் வந்துட்டு இன்னொரு ஒரு கோடு மாதிரி ஆட் பண்ண போகிறோம், லைன் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். அந்த லைனும் வந்துட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ் தான் நம்மளுக்கு மெயின். இதை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கிரியேட் நியூ போயிட்டு அதே இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து இந்த கோடு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த லைனு. ஸோ அந்த லைன் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அது பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கையை வச்சு இதே மாதிரி தான் நல்லா லென்த் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கிராஸில் வந்து இந்த சைடில் லைன் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் வந்து நம்ம பார்டர் எல்லாம் ஆட் பண்ண முடியாது மாஸ்க். இந்த இதில் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது, அதனால நம்ம வந்துட்டு ஓனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணி பாருங்க. டைம்னா ரொம்ப இருக்காது, ஆனால் நார்மல் இதை விட இது கொஞ்சம் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக அதில் செட் பண்ணுங்கிற காட்ட கொஞ்சம் டைம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்னொரு சைடும் வந்துட்டு ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துடும். ஸோ ஒரு இமேஜ் செலக்ட் ஆயிரும், இன்னொரு இமேஜ் வந்து இதாயிரும், செலக்ட் ஆகாது, அது ஒரு பக்கம் போயிடும். மறுபடியும் நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணங்காட்டி சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு அந்த தப்பு பண்ணாதீங்க. மறுபடியும் பிப் ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் ஒரு புதுசாக லைன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதுவும் அப்படித்தான், கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் எதுவுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன். 10க்கு நடுவில் ஒரு சில டவுட்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிடுறேன். அதே டவுட்டை தான் நீங்கள் வந்து கொஸ்டினாக வந்துட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்க, அதனால நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும், எல்லா டவுட்டுக்குமே ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம இமேஜில் தான் பண்ணுறோம். கிரியேட் நியூ கொடுத்துட்டு இப்போ அட்ஜஸ்டில் போயிட்டு லைட்னஸ் பாருங்கள், பிரைட்னஸ் வந்து -15, கான்ட்ராஸ்ட் வந்து 20 லெவல், சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க, வார்ம்த் வந்து 20ல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைலைட் வந்து 15 to 20 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஷார்பன் வந்துட்டு 25 to 30 வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கிரியேட் நியூ கொடுத்துட்டு பிளாங்க் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து முக்கியமாக ஒயிட் கலரில் இருக்கணும். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு
சாரி, இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபுல் சைஸ் இமேஜ் வந்து நம்ம கட் அவுட் ஆப்ஷன் பண்ண போறோம். அதனால நான் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கட் அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு சில இடத்துல எல்லாம் எரேஸ் பண்ணணும். அதுக்கு எரேசர் செலக்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் எரேஸ் பண்ணமோ அங்க வந்து ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது இடத்துல விட்டு போயிருந்ததுன்னா பக்கத்துல ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு டச் அப் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஆட் ஆயிக்கும். அவ்வளவுதான். ஸோ இது வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட் சொல்லணும், பின்னாடி பண்றதுனால பண்ணிக்கலாம். நீங்க இதுலயே பண்ணிக்கோங்க. லைட்னஸ், பிரைட், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹைலைட், ஷார்பன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷார்பன் மட்டும் 25 30 லெவல்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிரியேட் நியூ ரேஷியோலேயே இருக்கட்டும். இப்போ பிப் ஆப்ஷன் போயிட்டு நம்ம சேவ் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல் சைஸுக்கு வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸுக்கு வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு நான் வந்து ஒரு கிரேடியன்ட் இமேஜ் வந்து நான் தந்துடுறேன். இந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கூட நம்ம போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன், ஒரு வீடியோவில். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பிப் ஆப்ஷன் போய்ட்டு நான் இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ அதையே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு நம்ம இன்னொரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷனுங்கிறது உங்களுக்கு வந்து பிரைட்டான கலரை வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ கரெக்டாக பார்த்துட்டு செட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கட் அவுட் பண்ணோம்ல, அந்த இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கூட பார்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் எல்லாம் அதுலேயே பண்ணங்காட்டி நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ வந்து டெக்ஸ்ட்டு நான் வந்து ஹாப்பி பர்த்டே, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நேம் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து நம்ம செகண்ட் சேனலில் வந்து டாப் 20 ஃபாண்ட்ஸ் வந்து நான் லிங்க் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிடுறேன். வேணுங்கிறாங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் கிட்ட இருக்கிற ஃபாண்ட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ நான் வந்து க்ளோ எஃபெக்ட் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். க்ளோ எஃபெக்டில் போய்ட்டு கலர் மட்டும் அந்த ஒயிட் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் க்ளோ எஃபெக்டில் வந்து பிளாக் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்துட்டு நான் இந்த